அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, சமூக வலைத்தளங்களில் பொதுவாக ஒரு பிரச்சனை, அதாவது சில வாதங்கள் போய்கொண்டிருக்கின்றது. அதாவது பெண்களுடைய முகத்தை காண்பித்து சோஷியல் மீடியாக்களில் அவங்க பேசலுமா, அதே மாதிரி நல்ல விடயங்களாக இருந்துன்னு சொன்னாலும் அவங்கள முகத்தை தெளிவாக காட்ட முடியுமா என்ற ஒரு வாதங்கள். அதை ஆமோதிக்கக்கூடிய காட்ட முடியும், எங்களால் நாங்களும் ஏனைய சகோதரிகளை போல நாங்களும் சுதந்திரமாக சில வேலைகளை செய்யணும் என்று சொல்லி வாதிடக்கூடிய சகோதரிகளும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இல்லை, இது மறைக்கப்படணும், சோஷியல் மீடியாக்களில் பொதுவாக பெண்களுடைய முகத்தை காட்டக்கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்து உடைய சகோதரிகளும் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு கருத்துக்கு மத்தியில் இஸ்லாம், புனித குர்ஆன், ஹதீஸ் எங்களுக்கு என்ன விஷயங்களை சொல்லியிருக்கின்ற விஷயத்தை கொஞ்சம் பரிசீலித்து பார்ப்போம்னு சொல்லித்தான் இந்த பதிவை நான் பொதுவாக பதிவு செய்கிறேன். இது யாருடைய கருத்துக்கும் எதிரானதாகவோ யாருடைய கருத்துக்கும் ஆதரவானதாகவோ அல்ல. பொதுவாக குர்ஆன், ஹதீஸ், அல்லாஹ், ரசூல் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் என்ன வழிகாட்டியிருக்கிறான், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு விடயத்தை கொஞ்சம் நாம் அலசி ஆராய்வோம். இதை தயவு செஞ்சு அந்த கருத்துடையவங்க, அந்த கருத்து இல்லாதவங்க அல்லது நடுநிலைமையாக இருந்து இதனுடைய உண்மைத்தன்மை என்ன விஷயம், இதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடிய அனைவரும் இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். தெளிவை தரக்கூடியவன் அல்லாஹ் தான். எங்களால் தெளிவுபடுத்த முடியும், ஆனால் தெளிவை கொடுக்கக்கூடியவன் அது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கின்றது. பொதுவாக பெண்களுடைய முகத்துடைய விடயங்களை பொறுத்த வகையில் அது ஏன் காண்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்கன்னு சொன்னால், பொதுவாக பெண்களுடைய அழகை வைத்து உள்ளத்தில் நோயுடையவர்கள் அவர்களை ரசிக்கக்கூடாது, அவர்களை தப்பான கண்ணோட்டத்தில் அவங்கள பார்க்கக்கூடாது, தப்பான பேட்ஸ் கமெண்ட்ஸ் அடிக்கக்கூடாது, அவங்க உள்ளத்தில் அவங்கள தப்பான எண்ணங்களை வச்சு பல விடயங்களை அவங்க கற்பனையாக செய்யக்கூடாது. எனக்கு வெளிப்படையாக சொல்ல முடியாது. பொதுவாக சைக்காலஜி ரீதியாக கவுன்சிலிங் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும், மனிதர்களுக்கு மத்தியில் தற்பொழுது இருக்கக்கூடிய சில நோய்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஆண்கள் பெண்களை ரசிக்கிறதும் ரசிக்காமல் ரெண்டாவது விஷயமே கேட்டும். பெண்களையே ரசித்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஆண்களையே ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலேயும் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியாப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு சிலரும் எங்களுடைய சமூகத்தில் உலா வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நான் இதில் பேச இந்த விஷயம் என்னென்னு சொன்னால், பெண்களுடைய முகத்தை ஆண்கள் பார்க்க முடியுமா சோஷியல் மீடியாக்களில் என்று சொல்லி பேசக்கூடிய இதே நேரத்தில் பெண்களுடைய முகத்தை பார்த்து பெண்களையே ரசிக்கக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது என்ன, நீங்கள் இது சில நேரங்களில் பொதுவாக இல்லத்தரசியில் இருக்கக்கூடிய சகோதரிகள், அதே போல் ஸ்டடி இருக்கக்கூடியவங்க, பொதுவாக இருக்கக்கூடிய சகோதரிகள் இதை ஆச்சரியமாக யோசிப்பீங்க. ஆனால் சைக்காலஜி ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த சகோதரிகளுக்கு இது நான் என்ன சொல்ல வரேன் விஷயம் தெளிவாக விளங்கும். என்று சொன்னால், இந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனித சமுதாயம் மிருகங்களுடைய குணத்துக்கு என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னால் போய்கொண்டிருக்கிறது. அல்லது மிருகங்களுடைய குணத்தை விடவும் கேவலமான சில குணங்களுக்கும் ஒரு சிலர் தள்ளப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. மேற்கத்திய கலாச்சாரங்களை பொறுத்த வகையில் ஆரம்ப காலங்களில் பெண் ஒரு ஆணால் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் தற்பொழுது அது அப்டேட் ஆகி என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதாவது ஓரினை சேர்க்கறதுக்கு கூட அவங்க அனுமதி வழங்கிய எத்தனையோ நாடுகள் இன்றைக்கி உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது. அப்படியாப்பட்ட நாடுகள் தான் இன்றைக்கி மனித நேயத்தையும் ஒழுக்கத்தையும் பற்றி பேசி கொண்டு இருக்கின்றது. இப்போ நான் சப்ஜெக்டுக்குள்ளே வரேன் என்று சொன்னால், இப்போ பொதுவாக அல்லாஹ் வச்சுக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண் ஈர்க்கப்படுறதும் ஒரு பெண்ணை பார்த்து ஆண் ஈர்க்கப்படுறதும் தான் பொதுவாக அல்லாஹ் வச்ச ஒரு நியதி. இந்த நியதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறான விஷயத்தை பார்ப்போம். பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா 100 24வது அத்தியாயம் 31வது வசனத்தில் கூறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான்,
வகுல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபத்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தின ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது குர்ஆனுடைய வசனம். இது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அலங்காரப்படுத்தப்பட்ட அந்த விடயங்களை அந்த பெண்கள் என்ன செய்யக்கூடாது, வெளிக்காட்டக்கூடாது என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறான். அப்போ அதுக்கு இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் விளக்கம் கூறுறாங்கன்னு சொன்னால், இல்லை இது அல்லாஹ் அதாவது அவங்களோட வெளியாகினதை தவிர என்று சொன்னால் பொதுவாக முகம் விளங்கும் எல்லாருக்கும், அது வெளியாக்கப்பட்டது தானே, மணிக்கட்டு என்ன செய்யும் விளங்கும், அது வெளியாக்கப்பட்டது தானே, அதனால் அல்லாஹ் இன்னைக்கு முகத்தை காட்டு சம்மந்தமாக எதுவும் சொல்லலை என்று சொல்லி வாதிடக்கூடிய சில அறிஞர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதே மாதிரி ஒரு அழகுன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய அழகுன்னு சொன்னால் அது முகத்தை பார்த்து தான் என்ன செய்யப்படும், நிர்ணயிக்கப்படும். இப்போ நான் என்ன நீங்கள் அடையாளம் காட்டுறதா என்று சொன்னால் என்னுடைய முகத்தை பார்த்து தான் நீங்கள் என்ன செய்யும், நான் யாருன்ற விடயத்தை நீங்கள் அடையாளம் காணுவீங்க. அது அல்லாமல் என்னுடைய முகத்தை இல்லாமாக்கி என்னுடைய தலை இல்லாமாக்கி ஒரு முண்டத்தை கொண்டு வச்சேன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய எனக்கு பரிச்சயமான ஆளாக இருந்தேன்னு சொன்னால் உங்களால் அடையாளம் காணலாம் போகும். அதுக்கு வேறு டெஸ்டிங்கள் எடுத்து தான் என்ன செய்யப்படணும், அது உறுதி செய்யப்பட வேண்டும். முகத்தை பார்த்து தான், ஒரு மனிதனுடைய கையை பார்த்தோ காலை பார்த்தோ அவன் உடல் அமைப்பை பார்த்தோ அடையாளம் காண்றதை விடவும் பொதுவாக அந்த மனிதனுடைய முகத்தை தான் யாரும் என்ன செய்வாங்க, நேராக பார்ப்பாங்க. அப்போ அழகு எங்கே வெளிப்படும்னு சொன்னால் அது முகத்துலேயும் தான் வெளிப்படும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த முகத்துடைய அழகை நீங்கள் வெளிப்படுத்த வேணாம்னு சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறான். இப்போ அதே மாதிரி அதுக்கு மேல் வசனம் 24 அத்தியாயம் 30வது வசனத்துலேயும் அல்லாஹ் சொல்கிறான், வக்குலின் முஃமினீன யகுது பிஅப்சாரிஹிம், ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறேன் நீங்கள் பெண்களுடைய விடயத்தில் நீங்கள் பார்வையை தாழ்த்திக்கோங்க. அதுக்கு பிறகு தான் அல்லாஹ் சொல்கிறான் பெண்களுக்கும் நீங்களும் என்ன செய்யுங்க, உங்களோட அழகை காட்டிக்கொள்ள வேணாம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறான். அதே மாதிரி இன்னும் ஒரு விடயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். சூரா அஹ்ஸாப் 33வது வசனம் 33வது அத்தியாயம் 59வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபிய்யு குல் அஸ்வாஜிக, நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட மனைவிமாருக்கு சொல்லுங்கள், உங்களோட மகள்மாருக்கு சொல்லுங்கள், வனிசாயில் முஃமினீன் முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யுதினீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவங்களுக்கு அந்த முந்தானை என்ன செய்ய சொல்லுங்கள், போட்டு அவங்களோட அழகை தாழ்த்த சொல்லுங்கள், வெளிப்படுத்த வானம் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்துலையும் இன்றைக்கி பெண்ணுடைய அழகு வெளிப்படுத்தப்படக்கூடாது என்ற விஷயத்தை திட்டவட்டமாக அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அதே 33வது வசனம் 33வது அத்தியாயம் 32வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரை பார்த்து அல்லாஹ் கட்டளையிடுறான். சஹாபாக்கள், அதாவது இப்போ சோஷியல் மீடியாக்களில் ஈக்கக்கூடியவங்க மாதிரி இல்லை, சஹாபாக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு ஈக்கக்கூடிய அந்த பெண்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்கள் எந்தளவுக்கு புனிதமானவங்க, அவங்களோட ஈமான் எங்கே, அவங்களோட தக்குவா எந்தளவு தூரம் விசாலமான இருந்துச்சு, அவங்க எந்தளவுக்கு அல்லாஹ்வுடைய நேரடி உதவிகள் அடைஞ்சிருந்தாங்க என்றதெல்லாம் நாங்கள் வரலாறுகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லலை இங்கே எல்லாம் சஹாபாக்கள் தைக்கிறாங்க, எல்லாம் நபியை நேரில் கண்டவங்க, எல்லாம் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவங்க, அதனால் நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, குழஞ்சி பேசுங்க அப்படின்னா நல்லா சொல்லலை. ஃபீ குலூபிஹிம் மரத், அதாவது உள்ளத்தில் நோய்க்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்யப்படும், யாராக இருந்தேன்னு சொன்னாலும், அது நபீன மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தேன்னு சொன்னாலும் சில நேரங்களில் தப்பான எண்ணங்கள் வர சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் குழஞ்சி பேசவான வெட்டுண்டு துண்டு எங்களை பாஷையில் சொல்கிறேன் பேசுங்க. அதே மாதிரி உங்களோட அழகை நீங்கள் மறைமுகமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி பொதுவாக இந்த 4 குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு சான்றிதழாக இருக்கின்றது ஒரு பெண்ணுடைய அழகு மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அப்போ இதில் நான் முகத்திரை சம்பந்தமாக இதனையும் பேச வரல. நான் இதில் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த சோஷியல் மீடியாக்களில் சில சகோதரிகள் நல்ல விஷயங்களை பேசக்கூடிய சகோதரிகளுக்கும் கூட சில தப்பான கருத்துக்கள், தப்பான முறையில் அவங்களை அணுகிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அப்போ இதுக்கு அவங்க என்ன செஞ்சுக்கணும், இதுக்கு இஸ்லாம் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பை கொடுத்துருக்கின்ற, ஏன்னா இஸ்லாத்தை போல் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்தது எந்த மார்க்கமும் பாதுகாப்பு கொடுக்கல. ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் வழங்கிய கண்ணியத்தை போல் எந்த மார்க்கமும், எந்த மதமோ, எந்த தலைவரோ, கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அல்லாஹ்வையும் தவிர எந்த தலைவரோ எந்த அறிவாளியோ ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்போ இதோ கண்ணியமோ படுத்தலை. எல்லாம் பெண்களை அடிமைகளாகவும் அவங்களோட வேலைகளை செய்யக்கூடியவங்களாகவும் அவங்களோட தேவைகளுக்காகவும் தான் பெண்களை பயன்படுத்தி கொண்டாங்களே தவிர இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் பெண்களுக்கு முழுமையான கண்ணியத்தை கொடுத்து அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, பாதுகாத்து வச்சாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கின்றது, மாணிக்க கல்லுக்கும் சாதாரண கல்லுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. மாணிக்க கல்லை பொறுத்த வகையில் அதை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சா தான் அதுக்குண்டான மதிப்பு அதிகரிக்கும். மாணிக்க கல்லை கொண்டு போய் வெளியில் வச்சேன்னு சொன்னால்
வெளியில் வச்சுட்டு நாங்கள் கல்யாணம் வருவோம், கல்யாணம் பார்த்து அடையே வராதுன்னு சொன்னால் கல்யாணம் வரத்தான் செய்வான். உள்ளத்தில் நோய் இல்லைன்னு பேராசை இல்லைன்னு வரத்தான் செய்வான். அப்போ மாணிக்கக்கல்லை நாங்கள் என்ன செய்யணும், அதை ஒரு மறைக்க வேண்டிய இடத்துல மறைச்சி வச்சு அதை வச்சா தான் அதுக்கு உண்டான மரியாதை அதுக்கு இருக்குது. அதே போன்று தான் ஒரு மூமினான ஈமான் உள்ள ஒரு முஸ்லீமான பெண்களுடைய மானம் மரியாதையும். அதே போன்று வீடு கட்டக்கூடிய நாங்கள் சாதாரணமாக ஏனைய தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கற்கள் அது எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல இருந்தால் அதுக்கு அழகு, அதுக்கு மரியாதை. ஆக மாணிக்கக்கல் இருக்க வேண்டிய இடத்துல அந்த கல் இருந்தாலும் பொறுமதி இல்லை, அது ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். அதே மாதிரி மற்ற கல் இருக்க வேண்டிய இடத்துல மாணிக்கக்கல் வச்சேன்னு சொன்னாலும் அது பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும், மடத்தனமாக தான் இருக்கும். ஆகவே தெளிவு பாருங்கள். சோஷியல் மீடியாக்களில் பொதுவாக நீங்கள் பதிவுகளை போடக்கூடிய நேரங்களில் அதில் சோஷியல் மீடியாண்டு வரக்கூடிய நேரத்தில் அதில் பலதரப்பட்டவங்க இருப்பாங்க. உள்ளத்தில் நோயுள்ளவங்க இருப்பாங்க, அல்லது எல்லாரையும் சகோதரிகளாக பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க. பொதுவாக ஏனைய பெண்களை எங்களுடைய சகோதரிகளாகவோ, அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி, இந்த ஹதீஸை மட்டும் நான் தெளிவாக சொல்லி முடிச்சுக்கொள்ள, இந்த வீடியோ நீண்டு கொண்டு போகுது இல்லைன்னு இந்த விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சுக்கொள்ள. இதை ஒரு மனிதன் ஒரு ஆண்டு உள்ளத்தில் இந்த விஷயத்தை அவன் பதிவு செஞ்சு கொள்வானே, ஆனால் அவன் கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டான், எந்த பெண்ணையும் தப்பான பார்வையில் பார்க்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மண் ஒரு சஹாபி கேட்குற, யாரை சொல்ல எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதித்தாங்க, விபச்சாரம் செய்ய அனுமதித்தாங்கன்னு கேட்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வருது. அப்படியே நான் விபச்சாரம் செய்கிறது ஹராம், இப்படி மது அருந்தது ஹராம்னு சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் நீ என்னட்டையே அனுமதி கேட்குறன்னு மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, அது உள்ளம் இதாகுது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனதை உடைக்கல, அந்த சஹாபியை அழகான முறையில் அமர வச்சாங்க. அமர வச்சு சொன்னாங்க, எங்களை மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அந்த மனிதனை என்ன செய்யலை, திட்டலை, நீ பெண் புத்தி உள்ளன்னு அப்படின்னு சொல்லி திட்டலை. அவர் என்ன செய்யணும், அவருக்கு எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படி என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் தர்பியத்தை கொடுத்தாங்க, புத்திமதியாக சொன்னாங்க. நான் உனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி தாரேன், நீ ஃபஸ்ட்டுக்கு உட்காரு, அமரு, அதுக்கப்புறம் நான் சில விஷயங்களை கேட்குறேன், அதுக்கப்புறம் நீ என்ன செய், தாராளமாக ஜினா செஞ்சு கொள்ளையிலும் என்ற தோரணையின் படி அந்த தோரணையை போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயற்பாடு அமைஞ்சு என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னால் உட்கார வச்சு அவங்கள பேசினாங்க. இப்படித்தான் இப்போ நீ ஜினா செய்ய அனுமதி கேட்குறதானே. இப்போ ஜினா செய்ய அனுமதி கேட்கக்கூடிய நேரத்தில் நான் சொல்கிறேன், இப்போ உங்களோட மனைவியோட ஒருத்தன் ஜினா செய்கிறத விரும்புவான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவருக்கு ரோசம் யாரும் சொல்லி என்ன மனைவியோட ஒருத்தன் ஜினா செய்கிறதா அப்படின்னு சொன்னார். அப்போ உங்களோட மகளோட, உங்களோட தங்கச்சியோட, உங்களோட தாத்தோட, உங்களோட உமாவோட, உங்களோட சாட்சிமாரோட அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னார், யாரும் சொல்லலா, இது ஒரு பொழுது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக விளங்கப்படுத்தினார். உன்னோட மனைவியோட ஒருத்தன் ஜினா செய்ய நினைக்கக்கூடிய நேரத்தில், ஒருத்தன் தவறாக நடக்க போகிறான்னு சொல்லி நினைக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு எவ்வளோ வலிக்குது. அப்போ நீ ஜினா செய்யக்கூடிய பெண் ஒருத்தண்ட மனைவியாக இருப்பாள். அப்போ அதே உணர்வு தானே அவனுக்கும். அதே மாதிரி இப்போ உன்ன மகளோட இன்னொருத்தர் ஜினா செய்யன்னு சொன்னாலும் நீ ஏற்றுக்கொள்கிறா இல்லை, அது உனக்கு ரோசம் வருது. அப்போ நீ ஜினா செய்ய போகிறவள் இன்னொருத்தட்டு மகள். அப்போ உனக்கு நீ தந்தை இருக்கக்கூடிய நேரத்தில் உனக்குள்ள வழிதானே அவருக்கும் இருக்கும். அவருக்கு எவ்வளோ இருக்கும், அவரோட மகள் சீரழிக்கப்பட்டதை பார்க்கக்கூடிய நேரத்தில், சீரழிக்கப்பட்டதை கேள்விப்படக்கூடிய நேரத்தில் அவருக்கு எவ்வளோ வலிக்கும். அதே மாதிரி எவ்வளோ மனசனும். அதே மாதிரி உங்களோட மகள் சகோதரி அப்போ நீங்கள் ஜினா செய்யக்கூடிய பெண் இன்னொருத்தர சகோதரி இருப்பாள். அப்போ உனக்குள்ள உணர்வு தான் அவருக்கும். அதே மாதிரி சாட்சி அப்படின்னு சொல்லி அந்த உணவுகளை சொன்னாங்க. இதே மாதிரி தான் சொல்லக்கூடிய இடத்துல அந்த சஹாபிக்கு புத்தி தெரியுது. அவங்க சொன்னாங்க, கடைசி வரைக்கும் உலகம் அழியும் வரைக்கும் அவங்களோட வஃபாத் ஏற்படும் வரைக்கும் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு அந்த அளவுக்கு நான் மேலே சொன்னது மாதிரி எந்த இடத்துல அடித்தா எப்படி வலிக்கும்னு சொல்லி அந்த பொதுவாக ஒரு பேச்சுக்கு தானே, அந்த பேச்சுக்கு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு அந்த செஞ்ச புத்திமதிக்கு தானே அன்றிலிருந்து நான் இன்று வரைக்கும் என் வாழ்க்கையில் ஜினா, விபச்சாரம், பெண்களை தப்பான அபிப்பிராயத்தில் பார்க்குறது, பெண்களை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறது, இந்த விஷயத்தை நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னாங்க. அப்போ இது பொதுவாக ஆண்களோட உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வீடியோவில் இது சம்மந்தமாக நீங்கள் ஒரு அளவு தெளிவாக நீங்கள் அடைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது சோஷியல் மீடியாக்களில் பதிவுகளை போடக்கூடிய சகோதரிகள் என்ன செய்யணும்னு சொன்னால், பொதுவாக இப்போ தெரியாது என்னென்ன உள்ளத்தில் எப்படி சொல்லி தெரியாது. ஏன்னு சொன்னால் இப்போ நாங்களும் சில விஷயங்களில் உளவல ரீதியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அமைப்பில் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு வாலிபர் ஒன்று என்ன செஞ்சான்னு சொன்னால் அவரோட குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டிக்குது.
அவர் புதிதாக திருமணம் செய்கிறாரு, அவரோட குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுது, அவரோட மனைவி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த கடன் மூலமாக சரியான முறையில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அந்த சகோதரரை கூப்பிட்டு விசாரித்து பார்த்தேன்னு சொன்னால் இவர் என்ன செய்ய சோஷியல் மீடியாவில் ஒரு பெண்ணை வந்து என்ன செஞ்சுக்கிறாரு, வீடியோவில் பேசக்கூடிய ஒரு பெண்ணை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அந்த பெண்ணை வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் அது ஒரு அந்த பெண்ணை நினைவில் தான் இவர் என்ன செஞ்சுக்கிறாரு. நான் வெளிப்படையாக சொல்லலை, வேறு என்ன செய்வார், அந்த தேவைகளை இவர் நிறைவேற்றி கொள்கிறாரு. அப்போ அப்படியான சில ஆண்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதே போல் அதே மாதிரி உள்ள பெண்களும் இருக்க தான் செய்கிறாங்க சமூகத்தில். இது வந்து ஒரு சாராரை மாத்திரம் எங்களால் சொல்ல முடியாது, இது 2 சாராரில் மீக்குது. அப்போ யார் யார் எப்படி எங்களை எடுத்துக்கொள்வாங்க, யார் யார் எங்களை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எந்த கோணத்தில் எங்களை ரசிப்பாங்க, எந்த கோணத்தில் எங்களை வச்சு நாங்கள் வீட்டில் என்ன செய்வோம், ஒரு வீடியோவில் போட்டு நிம்மதியாக உறங்கி கொண்டிருப்போம். ஆனால் அந்த இரவு யார் யார் உள்ளத்தில் எப்படி நாங்கள் ஊசலாடிட்டு இருக்கிறோம்னு சொல்லி தெரியலை. எப்படி எங்களை சித்தரித்து அவங்க எண்ணங்களில் வளர்த்துக்கொள்வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை கொஞ்சம் பிளேர் பண்ணி தான் நாங்கள் என்ன செய்யணும், சோஷியல் மீடியாக்களில் வீடியோவில் நல்ல விஷயங்களை, இது பொதுவாக ஆடல் பாடல் போடக்கூடியவங்களை பார்த்து நான் சொல்லலை, நல்ல விஷயங்களை பேசக்கூடியவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்குது. ஆகவே இந்த நான் சொன்ன அத்தனை விஷயமும் புனித குர்ஆனுடைய நிழலில் இருந்த அந்த விஷயங்களை சொன்னேனே தவிர என்னுடைய சொந்த கருத்து ஒன்றும் நான் இன்றைக்கி சொல்லலை. ஆகவே தெளிவு தரக்கூடிய நல்லா இன்னொரு பதிவினோடாக சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.